Friends, welcome to Indian Jobs Men. Tropical Forest அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் கோயம்புத்தூர் லொக்கேஷன்லேயே இருக்குது. இங்கேருந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து தான் வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் கோயம்புத்தூர்லேயே வந்து போஸ்டிங் இருக்கும். எக்ஸாம் சென்டரும் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கும். செலெக்ஷன் அதெல்லாமே. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 14th ஜூலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. இன்றைக்கி ஜூலை 3 இல்லைங்களா? ஸோ 14th ஜூலை தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 10க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். செலெக்ஷனில் சிபிடி ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருக்கும். ஸ்டேஜ் 1 செப்டம்பர் 1st வீக் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 2 வந்து கூடிய விரைவில் நாங்கள் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்டேட் வரும்போது சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஃபாரஸ்ட் கார்ட் அண்ட் தென் டிரைவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் 7th பே கமிஷன் லெவல் 5 பிரகாரம் உங்களுக்கு சேலரி இருக்கும். கூகுளில் இந்த மாதிரி டைப் பண்ணிங்க அப்படின்னா சேலரி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ என்ன படிச்சிருக்கணும்? பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் வித் பாட்னி, ஜுவாலஜி, அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, பயோடெக்னாலஜியில் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது பிஎஸ்சி பாட்னி, ஜுவாலஜி, அக்ரி, ஃபாரஸ்ட்ரி, பயோடெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதை கேட்டகிரி வைஸ் வேக்கண்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. யூஆர், இடபிள்யூஎஸ், எஸ்சி, ஓபிசி எல்லா கேட்டகரிக்கும் வேக்கன்சி இருக்குது. அடுத்து ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு 3 வேக்கன்சி. இதுக்கு 12th பாஸ் வித் சயின்ஸ். ஸோ 12th சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். டிரைவர் ஆர்டினரி கிரேட் இதுக்கு 10th முடிச்சிருக்கணும். வேலிடு ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ப்ளஸ் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். வேறு அடிஷ்னல் எலிஜிபிலிட்டி எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீ பாருங்கள். டிரைவருக்கு 150. எல்லாத்துக்குமே இந்த எக்ஸாம் ஃபீ வந்து 150 தான். இந்த ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 700 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் 700 ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் ஒரு 150. ரொம்ப அதிகம். விருப்பமாக இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட் பாருங்கள். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 21லேருந்து 30, ஃபாரஸ்ட் கார்டு டிரைவருக்கு 18லேருந்து 27க்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 30, 27 இதுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்டால் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ சென்டர் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எந்த இடங்களில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். நம்ம தமிழகத்தில் கோயம்புத்தூரில் எக்ஸாம் சென்டர் இருக்குது. அது போக இந்த இடங்களில் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கும். ஸோ கோயம்புத்தூரில் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம் தமிழ்நாடு ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் அதே தான். இங்கே பாருங்கள். செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி போஸ்டட் அட் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆர் இட்ஸ் சென்டர். ஓகேங்களா? இது ஜபால்பூரில் இருக்குது. அது போக ஆல் ஓவர் இந்தியாவில் அதுக்கான சென்டர்ஸ் இருக்குது. நம்ம தமிழகத்துலேயும் இருக்குது. எங்கே இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இப்போ ஸ்டேஜ் 1 ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் இல்லைங்களா? ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், அரித்மெட்டிக், ரெலவென்ட் சப்ஜெக்ட், அதாவது நீங்கள் பிஎஸ்சி பாட்னியா, ஜுவாலஜியா அதை பொறுத்து உங்களுக்கு அதிலேருந்து கொஷின் வரும். மொத்தம் 180 நிமிஷம், 100 கொஷின் 100 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு கொஷினுக்கு 1 மார்க். அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு 2 மணி நேரம் எக்ஸாம். இப்போது அதுக்கான ஃபிசிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். வாக்கிங் இருக்கும், ஹைட்டு, செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே காமிச்சிருக்காங்க. வாக்கிங் 25 கிலோமீட்டர் 4 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபீமேலாக இருந்தால் 14 கிலோமீட்டர் 4 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். ஹைட்டு மினிமம் 165, மினிமம் 150 இருக்கணும். செஸ்ட்டு வித்தவுட் எக்ஸ்பேன்ஷன் மேல் கேட்டகிரியாக இருந்தால் 79, ஃபீமேலாக இருந்தால் 74 இருக்கணும். செஸ்ட்டு வித் எக்ஸ்பேன்ஷன் மேலாக இருந்தால் 84, ஃபீமேலாக இருந்தால் 79 இருக்கணும். ஓகேங்களா? அடுத்த டிரைவருக்கான எக்ஸாம் பேட்டர்ன் காமிச்சிட்டாங்க. ஸோ மொத்தம் அதே 100 தான். 120 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். இதிலேருந்து உங்களுக்கு கொஷின் வரும். ஸோ இதுக்கான சிலபஸ் இதிலே இருக்கும். இல்லை அப்படின்னா நான் டெலகிராம் சேனலில் தனியாக ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ரிட்டன் எக்ஸாமில் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா 1/3 மார்க் குறையும். தெரியல அப்படின்னா விட்டுருங்க. ஸோ மினிமம் பாசிங் மார்க் யூஆராக இருந்தால் 50,
ஓபிசியாக இருந்தால் 45, எஸ்சி/எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிசபிலிட்டியாக இருந்தால் 40. இந்த மினிமம் பர்சன்டேஜ் எடுத்தால் பாஸ் ஆகலாம். இதுக்கு மேலே அதிகமாக எடுத்தால் தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட் பொறுத்தவரையில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? ரிட்டன் எக்ஸாமில் யாருடைய ஸ்கோர் அதிகமாக இருக்கோ அவங்கள தான் வந்து ஃபைனலாக செலக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரிட்டன் ஃபிசிக்கல் இருக்குது இல்லையா, இதை கிளியர் பண்ணால் தான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். ஃபைனல் செலெக்ஷன் மட்டும் ரிட்டன் எக்ஸாம் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி/எஸ்டி 5 years, ஓபிசி 3 years ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.